அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கம்பு மாவு வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதினா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து கம்பு கூழ் எப்படி பண்ணுறது, குக்கர்லேயே எப்படி செய்யறதெல்லாம் வீடியோ கொடுத்துருக்குறோம். இது வந்து கம்பு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வீட்லேயே நம்ம கம்பு மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம கம்பு சாப்பாடு செஞ்சோம்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நல்லா அரிசி போல் நல்லா கழுநீர் பிடிச்சி நம்ம செய்யும் போது நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கம்மங்கூழ் வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோமா நம்ம வந்து வெளியில் போகும்போது கூட தயிர் ஊற்றி நம்ம நல்லா ரெடி பண்ணி கொண்டு போய்க்கலாம். நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ஆசாலி வீடு சமையலில் கம்பு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கம்பு 1 கிலோ எடுத்துருக்கோம். இது வந்து கம்மங்கூழ் செய்கிறதுக்கு தான் நம்மளோட வீடியோவில் வந்து கம்மங்கூழ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கம்பு மாவு வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம கம்பு 1 கிலோ எடுத்துருக்குறோம். கம்பு வந்து நல்லா வெயிலுக்கு வந்து நம்ம குளிர்ச்சி கம்மங்கூழ் குடித்தா இதை வந்து நம்ம ஒரு 4 டைம் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு சும்மா 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். தோட்டி இருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு நல்ல அகலமான தட்டில் வந்து நம்ம கொட்டி வச்சிடலாம். அப்போ தான் இந்த மேத்தோல் வந்து நமக்கு நல்லா வரும். இதை வந்து நல்லா இப்படி நம்ம தேய்ச்சோம்னாவே வரும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வெயிலில் போடணும். இப்போ நம்ம இருக்கிற கம்பெல்லாம் இதே மாதிரி உடச்சிட்டு மேத்தோல் மட்டும் லைட்டாக உடச்சி நம்ம வெயிலில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நமக்கு வெயிலில் உணரட்டும். நம்ம வந்து 2 பராத்தில் இந்த மாதிரி நம்ம கொட்டி வச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் போல் நமக்கு வெயிலில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு முறத்தை வச்சு நல்லா இந்த தவிடெல்லாம் நம்ம புடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்மங்கூழ் ரெடி பண்ணணும். இப்போ நமக்கு வெயில் ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம நல்லா கையால் இப்படி தேய்ச்சிட்டு நம்ம ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு முறத்துலையோ வச்சு நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு முறை வச்சு நல்லா புடச்சிட்டோம்னா நமக்கு நல்லா இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து புடச்சி எடுத்தோம்னா இந்த தூசி குப்பையெல்லாம் நமக்கு வந்துடும். அப்போ தான் நம்ம சாப்பாடு வந்து நல்லா வெள்ளையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உண்மையெல்லாம் நம்ம வந்து புடச்சி எடுத்துட்டு இதெல்லாம் புடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா கம்பு மாவு வெள்ளையாயிரும். இது எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி நம்ம புடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கம்பவே நம்ம வந்து புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டா நமக்கு இப்போவே நம்ம நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாதம் செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த கம்பை வந்து தோல் மேல் தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ திருப்பி நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இது நல்லா பவுட்ரு போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு போல் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இருக்கிறதெல்லாம் நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஆனால் அரைச்சிட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து இந்த பவுடரை வச்சிடக்கூடாது, உடனே சாப்பாடு செஞ்சிடணும். ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம கழுவிட்டோம் கம்பை, அதனால் புளிப்பு கொடுத்துரும். ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம சாப்பாடு செஞ்சிடணும். நம்ம முன்னாடியே வந்து கம்மங்கூழ் வந்து நம்ம எப்படி செய்கிறது, கம்மஞ்சோறு குக்கரில் எப்படி ஆக்குறது, இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம இருக்கிறதெல்லாம் நம்ம இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லா கம்பையும் அரைச்சி எடுத்துட்டோம். மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளே வந்து கம்பை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பாடு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சுவையாக அதிகமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.